மோத்தி, அத்தையை சென்று பார்த்தாயா? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் உன்னிடம் பேசினாரா? என்னை பற்றி எதுவும் கேட்டாரா? மோத்தி, எனக்கு பதில் சொல். நான் உன்னிடம் தான் கேட்கிறேன். கூறு. என்னவென்று கூறுவது ஜோதா? மகாராணி அவர்கள் உன்னை பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை. அவர் உடல்நிலையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவருடைய இந்த நிலைமையை என்னால் பார்க்கவே முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் ஷெயின்ஷா இங்கு வரும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறுகிறார். இது நல்லதில்லையே. நான் அத்தையிடம் பேசியே ஆக வேண்டும். நீ எங்கு செல்கிறாய்? அத்தையிடம் பேசுவதற்கு. நீ என்ன நினைத்தாய்? நீ கூறினால் கேட்பாரா? அவர் பிடிவாதத்தை விடமாட்டார். அங்கே செல்வதால் உன்னை நீ வருத்திக் கொள்வதோடு அல்லாமல் அவரையும் சேர்த்து கஷ்டப்படுத்த போகிறாய் ஜோதா. வாழ்க்கையில் முதல் முறையாக எதையும் செய்ய முடியாமல் தடுமாறுகிறேன். என்னால் அத்தையை அந்த நிலைமையில் பார்க்கவும் முடியவில்லை, எதுவும் செய்யவும் முடியவில்லை. ஆஸ்வாசப்படுத்திக்கொள் ஜோதா, கவலைப்படாதே, அனைத்தும் சரியாகிவிடும். ஷெயின்ஷா, நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? திரும்பி வந்து விடுங்கள். இப்பொழுது உங்கள் உதவி எனக்கு தேவை. முராத், தந்தையே, சலாம் அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம். என் வீர மகனின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. அந்த மருந்தை கொடுங்க. நீ கவலைப்படாதே. ராஜா மான்சிங், அஸ்ஸலாம் வலைக்கும் ஷெயின்ஷா. வலைக்கம் அஸ்ஸலாம். ஷெயின்ஷா, நான் ஃபர்குனாவின் ஷாவை கைது செய்து விட்டேன். அவராகவே நம்மிடம் சரணடைந்து விட்டார். நம் கட்டளையை ஏற்க தயாராக இருக்கிறார். ஷெயின்ஷா, நீங்கள் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சலீம். மஸ்கோகா ஷா மட்டும்தான் பாக்கி. விரைவிலேயே அவர் நம்மிடம் சரணடைந்து விடுவார். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க வாழ்க. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க வாழ்க. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க வாழ்க. ஷெயின்ஷா, நில்லுங்கள். உங்களுடைய கையில் அடிபட்டுள்ளது. இங்கு வாருங்கள். அதை கொடுங்கள். இதை பிடியுங்கள். நீங்கள் எங்களுடைய ஷெயின்ஷா. உங்கள் ஆரோக்கியம்தான் அனைத்தை விட முக்கியம். அந்த துணியை தாருங்கள். மிக்க நன்றி மகனே. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க வாழ்க. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாழ்க வாழ்க. எந்த லட்சியத்திற்காக நான் என் மகனை இந்த யுத்தத்திற்கு அழைத்து வந்தேனோ ஜோதா பேகம், அந்த லட்சியம் நிறைவேறப் போகிறது. குதாவிடம் நான் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை எந்த அளவிற்கு நினைக்கிறீர்களோ அதே அளவிற்கு நானும் உங்களை நினைக்கிறேன். காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஜலால் ஷாஹிரானுக்கு எதிரான அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருந்தார். ஆனால் அமிதா பானுவின் உடல்நிலையிலும் ஜோதா பேகத்துடனான உறவிலும் எந்த மாற்றமும் இல்லை. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க ஜோதா போராடி கொண்டிருந்தார். ஆனால் அது ஒன்றும் எளிதானதல்ல.
இங்கிருந்து சென்றுவிடு ஜோதா. அம்மிஜான், அழாதீர்கள் அம்மிஜான். எனக்கு தெரியும், பாட்டியை நினைத்துதானே கவலைப்படுகிறீர்கள். அவர்களுக்கு சரியாகிவிடும் அம்மிஜான். நான் குதாவிடம் துவா செய்திருக்கிறேன். அவர் விரைவில் குணமடைந்து விடுவார். கண்டிப்பாக அவர் குணமடைந்து விடுவார். அல்லாஹ் உன்னுடைய பிரார்த்தனையை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். அரண்மனையில் அனைவரும் சொல்கிறார்கள், பாட்டியின் இந்த நிலைமைக்கு காரணம் தாங்கள் தான் என்று கூறுகிறார்கள். அது தவறுதானே அம்மிஜான்? அழாதீர்கள் அம்மிஜான். யார் என்ன கூறினாலும் நான் நன்றாக அறிவேன். உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நான் எப்படி உங்கள் மகளோ அதே போல் தாங்களும் அவர் மகள் தானே. பிறகு எப்படி அவர்களுக்கு கெடுதல் நினைப்பீர்கள்? நீ கூறுவது உண்மைதான் ஆரம்பானு. எந்த மகளும் தன் தாய்க்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான் அல்லவா? ஜோதா அமிதா பானுவை நினைத்து கவலை கொண்டிருந்தார். ஆனால் அமிதா பானுவோ ஜோதாவின் முகத்தை காணவும் விரும்பவில்லை. இந்த நிலையில் ஜோதாவிற்கு பக்கபலமாக இருப்பது சலிமா பேகம்தான். அத்தை, இந்த தண்ணீரை குடியுங்கள், அனைத்தும் சரியாகிவிடும். குடியுங்கள். கொடுங்கள், நான் இதை கொடுக்கிறேன். ஜோதா பேகம், ஜோதா பேகம், அத்தை செய்ததை தாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். செல்லுங்கள், சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு சரியான உறக்கம் கூட இல்லை அல்லவா? ஆனால் அத்தை, நான் இருக்கிறேன் அல்லவா? அவர்களை பற்றிய செய்தியை அவ்வப்பொழுது தெரிவிக்கிறேன். தாங்கள் செல்லுங்கள். அதோடு தாங்கள் இங்கு இருந்தால் அத்தைக்கும் உங்களுக்கும் வருத்தம் ஏற்படும். சரி சலீமா பேகம், ஆனால் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள். அவர் பழசாரையும் கஷாயத்தையும் தான் குடிப்பதாக கேள்விப்பட்டேன். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இங்கு ஜோதா பிரச்சனையால் தவித்தார். ஆனால் அங்கு ஜலால் ஷாஹிரானுடன் போர் புரிந்து போர்க்களத்தில் போராடிக் கொண்டிருந்தார். தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்த ஷாக்கிலும் அவரது வீரர்களும் ஜலாலுடன் நெருக்கமாகிக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் மனதால் இணைந்து கொண்டிருந்தனர். ஷாஹிரான் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். உசூர், நதஃபா ஷாவின் முகல்தூர், சப்காவின் சுல்தான் கிர்மானும் இப்போது ஜலாலுடன் கைகோர்த்து விட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஜலாலுக்கு ஆதரவாக உள்ளார்கள். என்ன? நமது 8 நட்பு நாடுகளில் 7 பேர் ஜலாலிற்கு அடிபணிந்து விட்டார்களா? அனைவரையும் எப்படி அவர் தோற்கடித்தார்? எனக்கு என்ன செய்வதென்றே ஒன்றும் புரியவில்லை. உசூர், மற்றொரு துயரச் செய்தி. அஜ்மீர் ஷரீப் ஷேக் ஷேர் தனியால் மக்காவில் இருக்கும் ஷரீஃபிற்கு செய்தி அனுப்பியுள்ளார். ஜலாலின் முறையான வாரிசு சலீம் அல்ல என்று
நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூறியுள்ளார். முகலாய சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த மக்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளார். யா அல்லாஹ், அனைத்து திசையிலிருந்தும் கெட்ட செய்தியே வருகிறது. ஷாஹி ஈரான் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். கோகர்கேன் ஒர்மான் புர்புகான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர்களை சகல மரியாதையோடு இங்கு அழைத்து வாருங்கள். ஷாஹிரான் அவர்களுக்கு எனது ஆதாப். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸலாம் அலைக்கும். மிக்க மகிழ்ச்சி. உங்களை எதற்காக இங்கு அழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக ஷாஹிரான், நான் ஜலாலிற்கு எதிராக போராட வேண்டும். அவரது வீரத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடன் போராடுவது எனக்கு பெருமை சேர்க்கும் விஷயமாகும். தங்களது வீரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் இதுவரையில் எந்த போரிலும் தோற்கவில்லையாமே? நிச்சயமாக ஷாஹிரான், அல்லாவின் கருணையால் இந்த யுத்தத்திலும் நானே வெற்றி பெறுவேன். ஆமீன். தங்களுக்கு எங்கள் சார்பாக படைகளை அனுப்பி வைக்கிறேன். வேறு என்ன பிரச்சனை? இந்த யுத்தத்தில் இந்துஸ்தானத்தின் ஷெஹன்ஷாவின் தலையை கொய்து உங்கள் காலடியில் போடுவதுதான் என்னுடைய முதல் வேலையாகும். ஆமீன். ஆமீன். காளித்தாயே, அத்தையை விரைவில் குணப்படுத்திவிடு. ஷெஹன்ஷாவையும் அவருடைய மகன்களையும் நல்லபடியாக ஆக்ராவிற்கு அனுப்பிவிடு. மறுபடியும் இந்த ராஜ்யம் எப்பொழுதும் போல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதற்கு உன் அருள் தேவை. நுஸ்ரத் பானு, ஷஹீத் ரஹமத் அலியின் மனைவி. பல்லக்கை நிறுத்துங்கள். அங்கு என்ன நடக்கிறது? ஆதாப் மலிஹா இந்த். இங்கு என்ன நடக்கிறது? யுத்தத்தில் உயிரிழந்த சிப்பாய்களின் மனைவிகளுக்கு நஷ்டஈடு வழங்குகிறோம் ஹுசூர். சரி, வெறும் நஷ்டஈடு வழங்குவது மட்டும் போதாது. எதிர்காலத்தில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் ஹுசூர். போகட்டும் விடுங்கள் மல்லியாயின். எங்கள் மீது தாங்கள் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் தான் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் என் சகோதரனையும் இழந்து விட்டேன். உங்களால் நஷ்டஈடு தர இயலும், ஆனால் அவர்களின் உயிரை திரும்ப தர இயலுமா? நீங்கள் மட்டும் உங்கள் மதத்தை மாற்றிக் கொண்டிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? மல்லிகா என்னிடம் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? இவர் செய்வது அனைத்தும் மக்களுக்காகத்தானே? என் கணவர் பிள்ளைகள் அனைவரும் அல்லாவிடம் சென்று விட்டனர். அதுவும் இந்த ராஜ்யத்திற்காக. அவர்கள் வீர மரணத்தில் நான் பெருமை கொள்கிறேன். நிச்சயமாக அதற்காக மல்லியாயின் மதம் மாற வேண்டும் என்று அவசியம் இல்லை. இவர்கள் அனைவரையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தான் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் என் சகோதரனையும் இழந்து விட்டேன். உங்களால் நஷ்டஈடு தர இயலும், ஆனால் அவர்களின் உயிரை திரும்ப தர இயலுமா? நீங்கள் மட்டும் மதம் மாறி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. என்ன ஜோதா பேகம், என்ன யோசிக்கிறீர்கள்? வணக்கம் ருக்கையா பேகம். அத்தையை தவிர வேறு என்ன யோசிப்பேன்? இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? இன்னமும் உடல்நிலை சரியாகவில்லை. நிறைய சிப்பாய்கள் இறந்ததை கேள்விப்பட்டதும் அவர் கவலை அதிகமாகிவிட்டது. எனக்கும் இப்பொழுது பயம் வந்துவிட்டது. அத்தை அவர்கள் இவ்வாறு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர் உயிருக்கு தான் ஆபத்து. ஜோதா பேகம், இன்னும் ஒரு கெட்ட செய்தி வந்து அவர் உயிருக்கு ஏதாவது... பேகம், தயவு செய்து அவ்வாறு கூறாதீர்கள்.
நானும் அப்படி நடக்கக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் உண்மை. இது அனைத்தையும் தடுத்திருக்கலாம். நீங்கள் உங்கள் மதத்தை மாற்றிக்கொண்டிருந்தால் அதற்காக அத்தை எத்தனை நாள் தான் பட்டினியாக இருப்பார்? இப்பொழுது அத்தை அவர்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து எப்படி மீண்டு வருவார்? இதற்கு அந்த ஹுதா தான் அவருக்கு உதவ வேண்டும். போகட்டும், நான் சென்று வருகிறேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் என்ன செய்வது? எப்படி? ஆரம்பானோ, நான் கோரியதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மிஜான். தாங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் வேலை முடிந்துவிடும். இந்தா. சலாம் அலைக்கும் பாட்டி அவர்களே. இங்க பாருங்கள், நான் தோட்டத்திலிருந்து தங்களுக்காக பழங்களை எடுத்து வந்திருக்கிறேன். வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எழுந்திருங்கள் பாட்டியம்மா. என்னால் சாப்பிட முடியாது ஆரம்பானு. உங்கள் பேத்தி உங்களுக்காக எவ்வளவு பாசமாக எடுத்து வந்திருக்கிறேன் பாட்டி. எனக்காக தாங்கள் சாப்பிட மாட்டீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு என் மீது அன்பே இல்லையா? உன் மீது எனக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுமா. அதோடு உன்னை பற்றியும் தெரியும். அனைவரை விட என் மீது அதிகமான பாசம் நீ வைத்துள்ளாய். இல்லை பாட்டி அவர்களே, அனைவரை விடவும் ஜோதா அம்மிஜான் தான் தங்கள் மீது அதிக பாசம் வைத்துள்ளார். நான் மிகவும் சிரமப்பட்டு இந்த பழங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இதை சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். சாப்பிடுங்கள், வாருங்கள். ஜோதா அம்மிஜான் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள். இதப்பார், நான் உன்னுடைய பாட்டி அல்லவா? நீ பிடிவாதம் பிடிக்கும்போது யாராவது கூறினால் மட்டும் நீ கேட்பாயா? பெரியவர்களின் பிடிவாதம் சிறியவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். தாங்கள் சொல்வது எதுவுமே எனக்கு புரியவில்லை. நீ எப்போது பெரியவளாகிறாயோ அப்பொழுது அனைத்தும் உனக்கு புரியும். சரி பாட்டி அவர்களே, தாங்கள் பிறகு சாப்பிடுங்கள். ஆதாப். இந்த மதுரசம் நம் அனைவரின் வீரத்திற்காக. நீங்கள் அனைவரும் இந்த யுத்தத்தில் மிகவும் வீரத்தோடு போராடினீர்கள். அந்த வெற்றிக்காக உங்கள் அனைவரையும் பாராட்டியே ஆக வேண்டும். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளைதான் நம் இறுதி போர். நம் அனைவருக்கும் அதுதான் இறுதி சோதனை. அதனால் இப்போது நாம் அனைவரும் கொண்டாடுவோம். அதிவிரைவில் நாம் ஆக்ராவில் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும். நிச்சயமாக. ஷெஹன்ஷா தங்களது கட்டளையின்படி குர்புகானுக்கு நீங்கள் கூறியபடியே செய்தி அனுப்பிவிட்டேன். இருந்தாலும் அவன் யுத்தத்திற்கு தயாராக உள்ளான். சரி, அவனுடைய விருப்பம் அதுவென்றால் அப்படியே செய்யலாம். ஷெஹன்ஷா, நான் கேள்வியுற்றேன். ஷாஹிரான் குருத்கானுடன் தனது படையையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறார். போர் தந்திரங்களில் அவன் மிகவும் திறமைசாலி என்று கேள்விப்பட்டேன். இதுவரை அவன் தோற்றதே கிடையாதாம். இதுவரை அவன் ஜெயித்திருக்கலாம். நாளை நடக்கப் போவதுதான் இறுதி யுத்தம். பிறகு இன்னொரு விஷயம், அந்த யுத்தத்தில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும். அந்த வெற்றிக்கு பிறகு இந்த போராட்டம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். நாம் காத்திருக்காமல் அதிரடி தாக்குதல் நடத்த வேண்டும். வழி மிகவும் கஷ்டம்தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நாம் ஒரு புறத்தில் இருந்து அல்ல, இருபுறத்தில் இருந்தும் தாக்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வெற்றி வந்து சேரும். அதனால் இப்போது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாளை கிடைக்கப் போகும் வெற்றியையும் கொண்டாடுவோம். வெற்றி வெற்றி! என்னவாயிற்று ஆரம்பானோ? உங்கள் வேலை முடியவில்லை அம்மிஜான். பாட்டியின் பிடிவாதம் சிறு பிள்ளைகளை விட அதிகமாக உள்ளது.
அத்தையை சாப்பிட வைப்பது எப்படி என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே.